பண்ணா யாரா இருந்தாலும் பிடிக்கும் இந்த அரசு, பிடிச்சி உள்ள போடு இந்த அரசுன்றது அந்த மக்களுக்கு அந்த நம்பிக்கை ஏற்படுத்த வேணாமா, தப்பு பண்றவங்க அந்த பயத்தை ஏற்படுத்த வேணாமா? அப்ப நாங்க அதை பண்றோம். தண்டனைகள் கடுமையானாதான் தப்புக்கள் குறையும். பண்ணுவோம். கலைஞரின் பேரன் திரும்ப பேசுங்க பாப்போம். கலைஞரின் பேரன் திரும்ப பேசுங்க பாப்போன்றனே. நீ யாரா வேணா இரு, பேசுங்க பாப்போம் இன்னொரு வாட்டி அதே மாதிரி. இப்போ வந்து ஒரு உதயநிதி அவர்கள் இந்த மாதிரிலாம் வந்து வீரவாசனம் பேசி ரொம்ப ஜாலியாக அதெல்லாம் கொண்டாடி ஒரு செலிப்ரேஷனாக தான் போயிருக்குது. கிட்டத்தட்ட வந்து இப்போ எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னா, தட்டி எழுப்பிட்டீங்க, திமுகவை தட்டி எழுப்பிட்டீங்க. பேர சொல்லிட்டானா ஏன் ஏமானம் போனாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு தமிழ மானத்தை காப்பாத்துற கண்டிப்பா வெற்றி ஆகும்டா. நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். வந்தவங்க திமுக காரணங்களும் கிடையாது, ஃப்ரைட் ரைஸுக்கும் பாட்டிலுக்கும் வந்தவங்க, அதையும் பசங்க எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் இருக்கு, பொறுமையா இருங்க. குவாட்டரையும் பிரியாணியும் வாங்கிட்டு ஓட்ட நமக்கு போட்டுருங்க. நாங்கெல்லாம் இலவூட்லயே பிரியாணி கேட்போம், எலெக்ஷன்ல விட்டுருவோமா? இதை கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நான் காவிரிக்காக தான் போறேன்னு அரெஸ்ட் பண்ணாங்க நீங்க சொல்லுவீங்கன்னா, வரலாற்றுல இதை திண்ணமா பதிவு பண்ணுவோம். போற இடத்துலலாம் ஆபாசமா பேசி கைதான எதிர்கட்சி தலைவருக்கு வணக்கம்னே பேசி ஆரம்பிக்கணும் போல இருக்கு. வாழ்க்கை வீண் பண்ணிடாதீங்கடா டே கண்ணு. ஐயோ கடவுளே கடவுளே, கண்ணு வேண்டாடா சாமி. இந்த பக்கம் வண்டியை திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னொருத்தர் நீங்க போட்ட இதுக்கு வந்து ஒரு பதில் சொல்லிட்டார். கேட்டார், என்னப்பா இந்த மாதிரி ஏதோ வந்துட்டு இப்படி பேசுறீங்களேன்னு சொல்லி உங்களை கேட்காத குறையா அதிபர் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு இன்னைக்கு உங்களை பார்த்து. என்னங்க அதிபர் கேள்வி கேட்டாருன்னே காலை ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. உன்னை அப்பனாவே மதிக்கலன்னு அர்த்தம்டா. இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா, ரீல் விடுவான். என்ன ஜாலியா இருக்க வேண்டியதுதான். என்ன கேட்டிருக்கா தெரியுமா? என்ன கேட்டாரு? சொன்னீங்களே திரள்நிதி கேட்டிருப்பாரு. அதெல்லாம் ஒன்றும் கேட்கல, அதெல்லாம் உங்ககிட்ட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதெல்லாம் ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து வருது. திரள்நிதி திரட்சியின் மூலமாக எங்களுக்கு நிதி பங்களிப்பை செய்து வலிமைப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல சொல்றாரு, என்ன நம்ம பென்சுக்காரு வாங்கினேன், பென்சுக்காரனா நான் என்ன உங்களுடைய ஆத்தா அப்பத்தாவுடைய தாலி அத்தா வாங்கினேன். ஓ அதெல்லாம் பிளான் இருக்கா? செயின் ஸ்நாச்சிங் வரையா? ஐயோ நான் சைனா இருக்குல்ல சார். என்னது சைனா? சார் செயின் அங்க இருக்கு சார். நான் இருக்குல்ல இல்ல நான் தான் அர்த்தம். மாப்பிள்ள ஒருத்தன் வந்தான், என்ன மாமா இந்த மாதிரி வந்துட்டு இப்படி நடந்து போயிட்டு இருக்கீங்க, வந்திருக்கீங்க, இந்த மாதிரி சாதா காரில் போறீங்க, நீங்களாம் ஒரு பென்ஸ் காரில் போகணுமாமான்னு மாப்பிள்ள வந்தா, மாப்பிள்ள வாங்கி கொடுத்தா, மாப்பிள்ள போனான், என்ன அப்படின்ற சாதாரண ஆட்டோ டிரைவரை வாழ்க்கையை ஆரம்பிச்சு அது எப்படிங்க எவ்வளோ பெரிய தொழில் அதிபரா நீங்க? ஒரு செகண்ட்ல கேட்ட தம்பி, இதெல்லாம் சும்மா வரல. உங்களால் இயன்ற அளவு நிதியை கொடுத்து இந்த திரள் நிதி திரட்சி திட்டத்தில் உங்களை இணைத்து கொண்டு உங்களால் முடிந்த தொகையை கொடுத்து உங்கள் பிள்ளைகள் எங்களின் கைகளை வலிமைப்படுத்துங்கள். எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு அசிங்கங்கள், எவ்வளவு காயங்கள், எவ்வளவு கலவரங்கள், எவ்வளவு களவாணித்தனங்கள், எவ்வளவு கற்பழிப்புகள். சரி சொல்லிட்டோம், அவ்வளவுதாங்க. நீங்க அதுக்குள்ள என்னமோ வந்துட்டு கார்ல போல திரள்நிதியில வாங்க, திரள்நிதியில வந்து ஒரு காப்பி தண்ணி கூட குடிக்க மாட்டாராமா அவரு. காப்பி தண்ணியா? காப்பி தண்ணியா? காஃபி, டீ காஃபி. எங்க அம்மா பாருங்க 250 ரூபா கூலி கொடுக்குறாங்க, சிலருக்கு 300 ரூபா, ஆள் வர்றதில்லை. ஆனா சீமா வீட்டுக்கு போனா அப்படின்னா என்ன தெரியுமா சொல்றதுக்கு நான் வைக்கப்படல, ஒரு குவார்டர் கூட கொடுப்பாங்க. அது எங்க அம்மா வந்து அந்த 300 ரூபாயோட ஒரு குவார்டர். மத்த வீட்டுக்கு போகாம என் வீட்டு வர்றது காரணம் தான். புரியாதப்ப விளங்குறவனா தண்ணியமா தான் இருப்பான். தண்ணியாதான் அவன் தண்ணி தான் ஓடுது, உடம்புல ரத்தம் உள்ள சாராயம் ஓடிக்கிட்டு இருக்க. அவனுக்கு தெரியுமா? உனக்கு முதல்ல இப்ப நீங்க இந்த திரள்நிதியில இருந்து ஒரு டீ கூட குடிக்கலன்னு சொன்னாரு. ஆனா கௌரவமா பிச்சை எடுத்து தான் வாழ்றேன், கௌரவ பிச்சை. போன் பண்ணி ஒரு 10,000 ரூபா போட்டு விடுறான்னு மச்சானுக்கு போன் பண்ணி ஒரு 1 லட்ச ரூபா போட்டு அந்த மச்சான் பேர் நான் சொல்ல பாவம். பிச்சை தான் எடுத்துக்கிறேன், சத்தியமா சொல்றேன், பிச்சை எடுத்து தான் வாழ்றேன். தங்கச்சி உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. ஒரு 1 லட்ச ரூபா கேட்பேன், யார பேசுறது, 7.5 முக்கம் பேசுறேன்பா, ஸ்கார்பியோ வேற ஒன்று எடுத்துட்டேன், அதுக்கு வேற மாசம் ஒரு 1 லட்ச ரூபா செலவாது, கொடுத்து விடுனேன், அந்த எந்த ஒரு 1 லட்சம் போட்டு விடு. உங்க வீட்டுல வந்து கையெட்டி நிக்கிறான். நானு நீ பிச்சை கேட்டடா, பிச்சைக்கார எச்ச புரிக்கி நான் ஏன் நீ பிச்சை கேட்ட? உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். ஏங்க இது ஒரு படத்துல வருங்க, ரஜினி முருகன் நினைக்கிற படம் பேரு, மிரட்டி காசு வாங்குறது, இல்லைங்க 80,000 ரூபா தான் இருக்கு, அந்த வண்டியை கொளுத்தி விட்டுறான், அவனை பத்தி 2 வீடியோ பேசிடுறான். நான் இன்னைக்கு கை நீட்டி காசு வாங்கியிருக்கேன், ஏய் அண்ணே அதை வாங்கிக்கடா அண்ணே. ஒய்யால போட்டல காசை கொடுத்து விட்டாங்கல்ல, நம்மகிட்ட எல்லாம் முடியுமாண்ணே? அவர் சொல்றது என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி நான் வாங்குறதே இல்லைன்றாரு. அவர் தாங்க வாங்கணும்னு சொன்னாரு, வாங்குறேன் கட்சிக்காக செலவு பண்றேன், நான் அதுல ஒரு டீ காஃபி சாப்பிட மாட்டேன்றாரு. அலாம் பார்த்தாச்சு சார்,
எல்லாம் பார்த்தாச்சு. இது எல்லாத்துக்கும் அவர் பதில் சொல்லிட்டாரு, அதுலயே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? அதாவது உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் பார்த்தா வந்துட்டு கடுப்பா இருக்கா, வயிற்றுச்சலா இருக்கா, அப்ப நான் அதைத்தான் பண்ணுவேன். அதான் நீங்க டெபாசிட் வாங்காம இருக்கிறது கூட தான் பார்த்தா வயிற்றுச்சலா இருக்கு, அப்ப அதான் பண்ணுவீங்களா? இந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கிட்டே வந்து 234 தொகுதியில் நிக்க போறோம். இப்போ ஒரு கட்சி பாத்தீங்களா, திமுக நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசும்போது வருது குறுக்க ஒண்ணுதானங்க. இப்போ நீ கிளண்டன், இவன் உன் தம்பி நெல்சன் மண்டேலா. எந்த நேரத்திலையும் இவனை நீ கைவிட்ட கூடாது, இவன் கூடத்தான் நீ இருக்கணும். புடிய கைய நீங்க தான் புரிஞ்சுக்கலையா? அதான் வந்து அவர் அந்த மீசக்காரர் கூட நாம் தமிழ்காரங்க ஒருத்தவங்க உட்காந்து இன்டர்வியூ எல்லாம் பண்ணிட்டாங்களாமே, பாக்கல? ஆமா, பார்த்தேன். பாருங்க, எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. நீ நானும் வேற இல்லடா, ரெண்டு பேரும் ஜெயிக்கவே மாட்டேன், உனக்கு போட்டி வேற யாருக்கோ, உனக்கு இதுக்கு என்னமா சம்பந்தம்? அப்ப என்ன காமன் கேண்டிடேட் அறிவிப்பாங்க. எலெக்ஷன் வந்து நமக்கு பிசினஸ் காலகட்டம், ஒரு திருவிழால ஒரு ராட்டினம் போடுற மாதிரி பிஹேவ் பண்றது. எப்படி எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி உங்களை பார்த்தா தெரியுது எப்படின்னு கேக்குறேன். வச்சுக்கங்க. திருவிழான்னு சொல்லிட்டா போதும், சின்னாசை கையில பிடிக்க முடியாது. வந்தமா, ராட்டினம் போட்டோமா, நெட்டு கட்டினோமா, எல்லாரும் ஏற்றி சுத்தினோமா, 10 ரூபா வாங்கினோமா, இறக்கிட்டோமான்னு இருக்கிறது. வாரத்துல சனி ஞாயிறு மட்டும்தான் ஊருக்குள்ள வருவா. அந்த 2 நாளும் சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது. அவர் சொல்றது வந்து இந்த மாதிரி. பட் ஆனா நீங்க சொல்றீங்க பழைய ஸ்டேட்மெண்ட்ல நான் வந்து பிச்சை எடுத்து தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு அவர் சொல்றாரு. சரி, ரைட், ரெண்டுமே கான்ட்ராடிக்டரின்னு வச்சுப்போமே. அவர் வந்து வண்டியை பக்கம் எப்படி திருப்பினீங்க அப்படின்னா சாட்டை துரைமுருகன், ஐ எம் குழந்தைசாமி மேரேஜ் அசம்பிளர்மா. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு, மே 10ன்னு சொல்லிட்டு இருக்காரு. இது 108 தொகுதியில தாவேக்கா வந்துட்டு ஜெயிச்சதுக்கு காரணம் நான் தான் சொன்னான். அதை யார் சொன்னீங்கன்றதான் இப்ப என் முதல் கேள்வி. அதை யார் சொன்னீங்க, ஏன் அப்படி சொன்னீங்க? அவரே சொல்லிட்டு அவரே சொல்றாரா? வெரி குட், வெரி குட், பிரில்லியன்ட். பிரச்சனையே அதான் டாக்டர், அதை மட்டும் தான் அவன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். பைத்தியம். அவர் எதாவது சொல்றாரு, என்ன 2 வாட்டி நிக்கிட்டீங்க, சேனலை 2 வாட்டி டிஸ்ஓன் பண்ணிட்டீங்கன்னு. அப்ப என்ன அர்த்தம்? அந்த கட்சியில நம்பல. அப்படி மீதி அந்த இருக்கக்கூடிய 126 தொகுதியில வந்து தாவேக்கா வெல்லல, அதுக்கு நான் தான் பொறுப்புன்றது. இது எவ்வளவு பெரிய ஒரு மனநோய். சுருக்கமா சொல்லும்போது வைத்தறிச்சல் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அதாவது அந்த 126 தொகுதியில ஜெயிச்சவன் தான் தோக்கடிக்க முடியும். நம்ம 2 பேருக்கு போட்டி. சரி, உங்களை தோக்கடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? நீங்க ஜெயிக்கணும். ஜெயிக்காத ஒருத்தன் நான் தான் உன்னை தோக்கடிச்சுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பைத்தியம் இதெல்லாம். பைத்தியம் என்னங்க? ஏங்க பைத்தியக்காரங்க எப்படிங்க பூட்டி வைங்க, உள்ள பூட்டி வைங்க சார். லாஜிக்கா புரியுதா கேள்வி? நம்ம 2 பேர் விளையாடுறோம், அது கரெக்ட். நம்ம 4 பேர் விளையாடுறோம். இல்ல, அது கரெக்ட் தான். ஜெயிச்சவன் தான் தோக்கடிச்சதா கிளைம் பண்ணணும். ஆமா, சோத்தவன் டெபாசிட்டே வாங்காதவனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஓத்தா எனக்கு ஏதாவது வச்சு உம்மான வாயில பூக்கும் போல. அவர் பேசுனதை மக்கள் கேட்கல, மதிக்கல. அவர் கேஸத்தை கேட்டிருந்தாங்கன்னா அந்த இடத்துல அவர் கிரெடிட் எடுக்கிறதா இருந்தா அவர் ஜெயிச்சிருக்கணும். உனக்கு நல்ல அவன் கிடக்குறான்.